அன்புள்ள நம்முடைய அருமை சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்களும் அவரோடு சேர்ந்து வருகை தந்திருக்கக்கூடிய நீங்களும் தாய் கழகமாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் அவர்களே, கழகத்தினுடைய பொருளாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர் பாலு அவர்களே, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களே, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கழக இளைஞரணியின் செயலாளர் தம்பி உதயநிதி அவர்களே, திருவண்ணாமலை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய ஏவா வேலு அவர்களே, சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மா சுப்பிரமணியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய தோழர்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். செய்யூர் சட்டமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் நம்முடைய பனையூர் பாபு அவர்களை, அதேபோல் அவரோடு கைகோர்த்து வந்திருக்கக்கூடிய உங்களையும் நான் வருக 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 என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், தலைமை கழகத்தின் சார்பில், மாவட்ட கழகத்தின் சார்பில் நம்முடைய சுந்தர் அவர்கள் ஏற்கனவே வரவேற்றிருந்தாலும் தலைவர் என்ற முறையில் நான் தலைமை கழகத்தின் சார்பில் உங்கள் அத்தனை பேரை நான் வருக வருக என்று நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். லட்சக்கணக்கான கழக உடன்பிறப்புகளில் ஒருவராக உங்களை இணைச்சிக்க வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் இந்த இயக்கத்தினுடைய முதன்மை தொண்டனாக மிகுந்த மகிழ்ச்சியோடு வாஞ்சையோடு வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். பனையூர் பாபு அவர்களை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த 5 வருஷமாக நான் சட்டமன்றத்தில் அவரை தொடர்ந்து கூர்ந்து கவனித்தது உண்டு. சட்டமன்றத்துக்கு வருகிற போது அமைதியாக வருவார், அமைதியாக போவார். ஆனால் அதே சமயம் சட்டமன்றத்தில் எழுந்து பேசுகிற போது ஆக்கபூர்வமான கருத்துக்களை, தன்னுடைய தொகுதிக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை அங்கே வலியுறுத்தி பேசக்கூடியவர். ஒரு கொள்கைவாதியாக, ஒரு லட்சியவாதியாக, ஒரு போராளியாக தன்னுடைய கருத்துக்களை முன்வச்சு பேசக்கூடியவர். பொதுவாக சிலர் ஒரு இயக்கத்திலிருந்து வெளியேறுகிற போது மற்றொரு இயக்கத்தில் போய் சேருகிற போது கொஞ்சம் விமர்சனம் பண்ணி ஏன் தரந்தாழ்ந்து கூட பேசுகிற அந்த வாணியை பார்த்துருக்குறோம். ஆனால் நம்முடைய பனையூர் பாபு அவர்கள் அப்படி அல்ல. அரசியல் மாறுபாடுகளையும் வேறுபாடுகளையும் அடக்கத்தோடு சுட்டி காட்டி ஏற்கனவே ஒரு அறிக்கையாக வெளியிட்ட அந்த செய்தியை நீங்கள் படிச்சிருப்பீங்க, நானும் படித்தேன். அப்படி வெளியிட்ட அந்த செய்தியில் யாரையும் புண்படக்கூடிய வகையில் எந்த வார்த்தையும் இல்லை. அமைதியாக, அழகாக, அடக்கமாக அவர்
கையாளக்கூடிய அந்த விதம் இப்போ கூட நீங்கள் பேசும்போது பார்த்துருக்கலாம். யாரையாவது விமர்சனம் பண்ணி பேசினாரா? இல்லை. எதற்காக இந்த இயக்கத்தில் சேர்ந்திருக்கிறோம் அதைத்தான் அவர் இங்கே வலியுறுத்தி வற்புறுத்தி அழகாக எடுத்து சொல்லி அவர் பேசியிருக்கிறார். கொண்ட கொள்கைக்காக உறுதியோடு உழைக்கக்கூடிய ஒரு செயல் வீரர் தான் நம்முடைய பனையூர் பாபு அவர்கள். அதுக்கு அவருடைய அரசியல் பயணமே சாட்சியாக அமைஞ்சிருக்கு. 2007 விடுதலை சிறுத்தை கட்சியில் சேர்ந்து 2009 இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசனுடைய மாநில துணைச் செயலாளர் பொறுப்பை ஏற்று அந்த அமைப்புக்கு ஒரு ஊடக வலிமையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தொலைக்காட்சி ஒன்றையும் அவர் உருவாக்கி இருக்கிறார். அந்த ஊடக பிரிவினுடைய செயலாளராக முதன்மைச் செயலாளராக இருந்து பணியாற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த உழைப்பாளர் தான் 2021 செய்யூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவர் உயர்ந்தார். அவரே சொன்னார், சட்டமன்றத்தில் நம்முடைய திராவிட மாடல் அரசின் சார்பில் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை எல்லாம் எடுத்து சொன்னார். சட்டமன்றத்தில் அதற்கான கேள்வி கணைகளை எல்லாம் தொடுத்தார், கோரிக்கைகள் எல்லாம் எடுத்து வைத்தார். தனக்காக அல்ல, தன்னுடைய தொகுதிக்காக, தன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக அவர் அந்த பணியை ஆற்றியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரே குறிப்பிட்டார், ஒட்டுமொத்தமாக ஆதிதிராவிட மக்களுடைய நலனுக்காக கோரிக்கைகள் எல்லாம் அங்கே வச்சோம். என்னுடைய சார்பில் மட்டுமல்ல, என்னுடைய இயக்கத்தின் சார்பில் கூட நாங்கள் கோரிக்கையில் வச்சோம். அதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்பதை பட்டியலிட்டு அவரை குறிப்பிட்டு சொன்னார். பரமக்குடியில் சாதி எதிர்ப்பு சுயமரியாதை போராளி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைச்சது திராவிட மாடல் அரசு தான். அதேபோல் ஆதிதிராவிடர் பிள்ளைகளுடைய பெயர்களில் சாதி பெயர்கள் இருக்கக்கூடாது, அந்த அடையாளங்களை நீக்க வேண்டும் என்று சொல்லி அதையும் சட்டமாக்கி தந்தோம். அதேபோல் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு மணிமண்டபம் அதுவும் அமைச்சு தந்தோம். அதேபோல் அருமை பெரியவர் பெருந்தலைவர் இளைய பெருமாள் அவர்களுக்கு சிதம்பரத்தில் 100ஆண்டு நினைவு அரங்கத்தை அமைச்சு கொடுத்தோம். இங்கே நந்தனத்தில் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க MC ராஜா மாணவர் விடுதி, அது எப்படி இருந்துச்சு ஒரு காலத்தில், அது இப்போது அண்ணா சாலையில் வருகிற போது MC ராஜா மாணவர் விடுதி என்ற அந்த கட்டிடத்தை பார்க்கிற போது நமக்கே பிரமிப்பாக இருக்கிறது. அதையும் புதுப்பித்து உருவாக்கி தந்திருக்கிறோம். குறிப்பாக நம்ம பனையூர் பாபு அவர்களுடைய செய்யூர் தொகுதிக்கு செய்யப்பட்ட திட்டங்களை பற்றி அவரே சொன்னார். இருந்தாலும் நானும் அதை வழிமொழியை கடமைப்பட்டிருக்கிறேன். செய்யூரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, புதிய சிப்காட் தொழிற்சாலை, அரசு மருத்துவமனை, 28 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள், மீன மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வலைப்பின்னல் கூடங்கள், கடல் சீற்றத்தால் ஏற்படக்கூடிய கடல் அரிப்பு தடுத்து குடியிருப்புகளை பாதுகாக்க கடலோரங்களை கருங்கல் கொட்டக்கூடிய தடுப்பு சுவர்கள், 10,000 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள், இப்படி பல்வேறு சாதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் செஞ்சோன்னா அதுக்கு காரணமாக இருந்தது உங்களுடைய பனையூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பாபு அவர்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆற்றலுக்கு சொந்தக்காரர் மட்டுமல்ல, தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் நமக்கு வகுத்து தந்திருக்கக்கூடிய கொள்கைகளை என்றென்றும் தன்னுடைய வாழும் நிலையான ஆயுதங்கள்னு அறிக்கை வெளியிட்ட ஒரு கொள்கைவாதி தான் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் இன்றைக்கு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பனையூர் பாபு அவர்கள். அவர் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை வந்து சேர்ந்திருப்பது உங்களுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியோடு அறிஞ்சிட்டு இருக்கீங்களோ அவர் எப்படி மகிழ்ச்சியோடு வந்திருக்காரோ அதை விட பன்மடங்கு மகிழ்ச்சியை நாங்கள் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை காரல் மார்க்ஸ் ஆகியோர் காட்டிய வழியில்
ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலனுக்காக என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்குன்னு நம்முடைய பனையூர் பாபு அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் தன்னுடைய அறிக்கையில். அந்த பயணத்தை தொடர ஒரு சரியான இயக்கமாக இருப்பது தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை உணர்ந்து இங்கே வந்து அவர் இணைந்திருக்கிறார். அவரையும் அவரோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாரையும் இந்த இயக்கத்தினுடைய தலைவனாக மட்டுமல்ல, இந்த இயக்கத்தினுடைய தலைமை தொண்டனாக அவரை வருக 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 என்று வரவேற்கிறேன். திமுக பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தான் வேலை அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் உழைப்பதற்கு தயாராக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு துணை இருக்கிறோம் என்று நமக்கு இன்றைக்கு துணையாக வந்து சேர்ந்திருக்கக்கூடிய பாபு அவர்களையும் உங்களையும் நான் மீண்டும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நீங்கள் ஏற்கனவே இருந்த இயக்கம், அந்த இயக்கத்தை பற்றி விமர்சனம் செய்யலாம் அவசியமே இல்லை, செய்யவும் கூடாது, விமர்சித்து பேசவும் கூடாது, தேவையில்லை. என்னென்னா அண்ணா அவர்கள் மாற்றாந்தோட்டத்து மல்லிகை மனம் இருக்கும் என்று தான் சொல்லியிருக்கிறார் தவிர யாரையும் குறைத்து மதிப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் இங்கே நம்முடைய பாபு அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வார்த்தை விமர்சித்து பேசினாரா இல்லை, குறைச்சி பேசினாரா இல்லை, அதுதான் பாபு, அதுதான் பனையூர் பாபு. ஆகவே அப்படிப்பட்ட பாபு அவர்கள் இன்றைக்கு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். நான் அவரை மீண்டும் மீண்டும் வருக 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 என்று வரவேற்கிறேன். நிச்சயமாக இன்றைக்கு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை பற்றியெல்லாம் நான் அதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் நான் சொன்னேன், 6 மாதத்துக்கு நான் இதை பற்றி நான் பேச போகிறதில்ல. ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடியே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுமோ என்று அச்சம்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது, வந்து விட்டது. அதை பலர் பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த விமர்சனங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது. 6 மாதம் இல்லை, 5 மாதம் இல்லை, 4 மாதம் இல்லை, 3 மாதமாக தாங்குமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்றைக்கு நீங்களும் வந்து இந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே கழகம் ஈடுபடக்கூடிய எந்த பணிகளாக இருந்தாலும் அந்த பணிகளுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு தருவதற்காக வந்திருக்கிறீர்கள். உங்களை மீண்டும் மீண்டும் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறீங்க. அண்ணா அறிவாலயம் மட்டுமல்ல, கலைஞர் அரங்கத்திற்கே வந்திருக்கிறீங்க. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் வருக 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 என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.